காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். அழாதே, உன் கண்ணீரின் நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. உன் கண்களை என்னை நோக்கி திருப்பு. என் மகிமையின் முகத்தை தேடு. உன் பிரச்சனைகளை உற்று பாராதே. நீ போடப்பட்டிருக்கிற குழி எவ்வளவு ஆழமானது என்றும், நீ கடந்து வரும் வனாந்தரம் எவ்வளவு பெரியது என்றும், உன்னை எதிர்கொள்ளும் மதில்கள் எவ்வளவு உயரமானவை என்றும், உன் எதிரே நிற்கும் செங்கடல் எவ்வளவு ஆழமானது என்றும், உன்னை எதிர்க்கும் பார்வோன் எவ்வளவு படைபலம் மிக்கவன் என்றும் கணக்கிட்டு சோர்ந்து போகிறாய். மகனே, மகளே, உன் யுத்தங்களை நடத்தவும் உன்னை தூக்கி எடுக்கவும் உன்னோடு இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எவ்வளவு பெரிய சர்வ வல்லமை படைத்தவர் என்றும் மறந்து போகிறாய். என் நாமம் யெகோவா ஈரே என்பதையும், என் கொடி யெகோவா நிசி என்பதையும் மறந்துவிடாதே. ஏன் கலங்குகிறாய்? அன்னாள் ஜெபித்தாள், பதில் கிடைத்தது. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. உன்னை நான் மறப்பதில்லை. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நீ வாழும் இந்த அழகிய உலகத்தையும், நீ காண்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்களையும், சகல ஜீவராசிகளையும், ஒளியையும் இருளையும், இரவையும் பகலையும், தண்ணீரையும் வெட்டாந்தரையும் பசுமையான புல் பூண்டுகளையும் சிருஷ்டித்தவர் யார்? எத்தனை அழகு, எத்தனை அதிசயம்! என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? திடன் கொள், சோர்ந்து போகாதே, கண்ணீரை துடைத்துக்கொள். ஆதார வசனம். ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? 1 சாமுவேல் 1:8.